Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. நம்ம கூட வீர விஜய் இருக்காரு, டெக்னிக்கல் சாம்பியனா. பெல்டான் வீல் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட போறான். சார் வந்து எனக்கு லைட்டா இருமல், நெஞ்சு கொஞ்சம் எரியுது, மூக்குல ரன்னிங் நோஸா இருக்கு, கண்ணெல்லாம் வந்து ஏதோ குத்துற மாதிரி இருக்கு, காது லைட்டா கேட்காத மாதிரி இருக்கு. ஒரு நல்ல மருந்து சொல்லுங்க, ஒரே மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரே கேள்வி எல்லா கான்செப்டும் ரிவைஷன் பண்ணலாம். பெல்டான் வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒரு கேள்வியை தொட்டோம் அப்படின்னா காம்படிஷன் ரெடி ஆயிடும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருப்ப. 1 2 3 4 5 6 7 8 மாங்காய் தரப்போம். ஒரே क्वेश्चनல 8 கான்செப்ட் கத்துக்க போறோம். சோ எப்படி ஒவ்வொரு கான்செப்ட்டா கத்துக்க போறோம் அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெல்டான்ல given என்னென்ன கொடுத்திருக்காங்க? பெல்டான்ல ஹெட் வந்து 6 m கொடுத்திருக்காங்க, n வந்து 200 rpm கொடுத்திருக்காங்க, ஷாஃப்ட் பவர் வந்து 95.6475 kW கொடுத்திருக்காங்க, எஃபிஷியன்சி வந்து 85%, டிஸ்சார்ஜ் எப்படி சொல்லிருக்காங்க, வெலாசிட்டி வந்து 0.9, கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி வந்து 0.98 இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து h னா வந்து வெலாசிட்டி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் எதை ஆரம்பிக்கிறோம்? v cv into root of 2gh. அது h தெரியும். h எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஹெட் வந்து 60 கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி வந்து 33.62 மீட்டர் per செகண்ட். அடுத்து பிளேட் ஸ்பீட் ரேஷியோ. பிளேட் ஸ்பீட் ரேஷியோ வந்து பெல்டானுக்கு வந்து ஆல்வேஸ் 0.42 தான் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்ப u வந்து 0.42 into v வரும். அத பாதி வரும். 33 னா 33ல பாதி 33 விட்டுட்டு ரஃபா 60 மீட்டர். 60 அப்படினாலே வந்து என்னன்னா 60 அப்படினா இது 60 னா அது வெலாசிட்டி வந்து v வந்து 33. 30 பாதி ஞாபகம் வச்சுக்கலாம். 60 னா பாதி 30 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அப்ராக்ஸிமேட்டா வெலாசிட்டி 30 சால்வ் பண்ணா 33 வருது. 30 ஞாபகம். அப்ப u வந்து அதுல பாதி 15. இது 60 னா இதுல பாதி என்ன வருது? 30. 30. அப்ப வெலாசிட்டி மீட்டர் 30 மீட்டர் செகண்ட். அது u வந்து அதுல பாதி 15 மீட்டர் per செகண்ட் வருது. சோ 15 வந்துருச்சு அப்படினா அங்க 15 போடுறோம் அப்படினா டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன தெரியும்? n வந்து எவ்வளவு? 200 rpm. n 200, u 15. 15 அந்த 200 வகுத்தா நமக்கு என்ன வருது? 1.44 m. 1.5 வருது. அப்ராக்ஸிமேட்டா 1.5 வருது. சரியா? இது h 60 னா வெலாசிட்டி எவ்வளவு வருது? 30. அது பிளேட் வெலாசிட்டி. u வந்து பிளேட் வெலாசிட்டி அதுல பாதி. அப்ப 30ல பாதி 15. u 15, n 200 rpm னா பக்கெட் டயாமீட்டர் எவ்வளவு வருது? 1.5. சோ 15 இங்க பார்த்தா 60 30 15 அது 200 னா அது 1.5 வந்துருது. சோ 1.5 மீட்டர் அப்படி ஞாபகம். 1.5 மீட்டர் அப்படினா அடுத்து அது முடிஞ்சு. இப்போ இந்த ஒரு ஸ்கெலிட்டன் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன அப்படினா டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். டயாமீட்டர் கண்டுபிடி டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஓவரால் எஃபிஷியன்சி வந்து ஷாஃப்ட் பவர் பை வாட்டர் பவர் வந்து rho g qh. rho வந்து எவ்வளவு வரும் வாட்டருக்கு? 1000. அவன் g எவ்வளவு வரும்? 9.81. q கண்டுபிடிக்கிறான். q வந்து 0.1912, அப்ராக்ஸிமேட்லி 0.2 ன்னு கூட சொல்லிக்கலாம். புள்ளி 2 எப்படி வருது அப்படினா இது வந்து 95, இது 60 அப்படினா அது புள்ளி 2 வருது. யாரு? h வந்து 60, q வந்து approximately equal to 0.2 அப்படினு வருது. சரியா? approximately equal to 0.2. அப்ப அது 0.2 னா இங்க d small d வந்து 5/4 d square into v பண்ணா சரி இருக்கு. q வந்து 0.1912 0.2 போட்டா கூட இப்ப d பாத்தீங்கன்னா 0.085 85 mm வருது. அது வந்து 1.5 மீட்டர், இது 85 mm. சோ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. பெரிய பக்கெட்டை வந்து 1.5 மீட்டர், இது வந்து 80. இதெல்லாம் நம்பர்லாம் யோசிக்கும் போது அப்படியே மனசுல இது பண்ணுங்க. வித்தால் பக்கெட் 5 times of d. வித்தால் பக்கெட் வந்து 5 times of d. அப்ப 5 × 8 425. டெப்த் ஆஃப் பக்கெட் வந்து 1.2 times of d. அப்ப டெப்த் வந்து 102 mm 100 mm வருது. அது 80 னா டயாமீட்டர் 80 ஆ இருந்தா இது 100 mm, டெப்த் வந்து 100 mm வருது அப்ராக்ஸிமேட்லி. இது வித் வந்து 420 mm வருது. இப்போ இந்த வேல்யூலாம் வெச்சு யோசிக்கணும். நீங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்கறீங்க அப்படினா ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு அப்படியே குட்டா சால்வ் பண்ணிட்டு போகாம வேல்யூலாம் வெச்சு பாக்கும்போது நமக்கு இது வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ரிமெம்பர் பண்ணனும். ஃபார்முலா வந்து நினைச்சு பார்க்கணும். என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படினா இப்போ வந்து ஃபார்முலா மட்டும் தனியா பொறுக்கேத்தனா ஒரு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா, 3 ஃபார்முலா, 4 ஃபார்முலா, 5 ஃபார்முலா, 6 ஃபார்முலா, 7 ஃபார்முலா, 8 ஃபார்முலா. 8 ஆனா நம்ம 10 சொன்னே. சரி 8 ஃபார்முலா இருக்கு. சோ இப்போ 8 ஃபார்முலா நம்ம வந்து ஜஸ்ட் ரீகேப் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்காம சொல்றதுக்கு முயற்சி பண்ணனும். ஓவரால் எஃபிஷியன்சி என்ன? ஓவரால் எஃபிஷியன்சினா
shaft power by water power. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஓரஸ்னா shaft power by அப்புறம் வாட்டர் பவருக்கு ஃபார்முலா என்ன? ஸோ q ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஜெட் எடுத்து வெலாசிட்டி ஆகும். வாட்டர் பவருக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஹைட்ராலிக் பவர் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹைட்ராலிக் பவர்னா ப்ரெஷரும் டிஸ்சார்ஜும் சேர்ந்தா பவர் இடா அப்படின்னு பாட்டுவாங்க சிவன் சக்தி சேர்ந்தா மாசுரா. அப்போ இது வந்து ரோ காமா ஹெச் கியூ, இந்த காமான்றது ரோ ஜி ஹெச் கியூ. இந்த வாட்டர் பவர் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வாட்டர் பவர் ஃபார்முலா தெரியாமல் ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டமானது. ஸோ எப்பவுமே வந்து ஒருத்தனை ரெண்டா பார்க்கலாம், ஒருத்தனை மூணா பார்க்கலாம், ஒருத்தனை நாலா பார்க்கலாம். சரியா? அப்போ அதுதான் தெரியணும். பேசிக் ஃபார்முலா வந்து நம்ம நல்லா ரிமெம்பர் பண்ணாதான் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அப்படியே பரிபூர்ணமாக சந்தோஷப்பட்டா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். சரியா? ப்ரெஷர் பவர் அப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் மிஷினரி படிக்கணும். பவர்னா ப்ரெஷரும் டிஸ்சார்ஜும் சேர்ந்தா பவர்டா அப்படின்னு பாடணும். சரியா? அப்போ ப்ரெஷர் வந்து ப்ரெஷர்னா காமாவும் ஹெச்சும் சேர்ந்தா ப்ரெஷர்டா அப்படின்னு. சரியா? ரோவும் ஜியும் சேர்ந்தா ஸ்பெசிஃபிக் வெயிட்ரா அப்படின்னு. சரியா? ரெண்டு பேரை ஜோடி டெக்னிக்கல் ஜோடி ரோவும் ஜியும் போட்டிருந்தானே ஏய் நீங்க காமா தானே அப்படி சொல்லணும். சரியா? காமா ஹெச் என்னன்னா ஏய் நீங்க ப்ரெஷர் தான் சொல்லணும். ப்ரெஷர் டிஸ்சார்ஜ் என்னன்னா ஏய் நீ பவர் தானே சொல்லணும். ஸோ இதுதான் கண்டுபிடிக்கும். ரெண்டு பேர் சேரும்போது ஒரு புது வேல்யூ வரும்போது அதுதான் கண்டுபிடிக்கும். அதான் டெக்னிக்கல் கண்டுபிடிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. மூணாவது ஃபார்முலா ஏரியா வெலாசிட்டி சேர்ந்தா ஏரியா வெலாசிட்டி சேர்ந்தா என்னது? டிஸ்சார்ஜ். ஏரியா வெலாசிட்டி சேர்ந்தா டிஸ்சார்ஜ். அப்ப இந்த வெலாசிட்டி பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டியும் ஐடியல் வெலாசிட்டியும் வந்து இவன் வந்து ஐடியல் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2g ஐடியல் வெலாசிட்டி. இவன் வந்து ஐடியல் அப்படி போடுவோம். இவன் ஆக்சுவல் வெலாசிட்டி ஈக்குவல் டு cv into ஐடியல் வெலாசிட்டி. ஸோ அதான் அங்கே பார்க்குறீங்க அந்த ஃபார்முலா. வித்தாவது பக்கெட் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் டயமீட்டர். வித் வந்து டயா இருக்குன்னா டயா வந்து 85 இருக்கு, இது 425 வருது. டெப்தா பக்கெட் வந்து 1.2 கொஞ்சம் ஒன்னை விட லைட்டா மேல வரலாம். அப்புறம் வந்து u by v கிரேட் ஸ்பீட் ரேஷியோ வந்து 5d ரோ u by v ரோ தான் கொடுத்துருவாங்க 0.42. நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து this z equal to 15 plus capital D by small capital D by 2d small 15 plus அது என்ன சொல்றோம்னா m by 2 சொல்லுவாங்க. அந்த 0.5 m சொல்லுவாங்க. 15 plus 0.5 m. அது 0.5 m னா என்ன? m னா ஒரு ஃபார்முலா. m னா இட் இஸ் a jet ratio. இது பேரு jet ratio. ஸோ இப்போ ரெண்டு ஃபார்முலா எக்ஸ்ட்ராவா வந்து jet ratio. இப்போ பக்கெட் வந்து 15 மேல தான் இருக்கும். அப்போ 15 கூட்டல் 24 வருது. இப்போ jet ratio எவ்வளோன்னு தனியாக கண்டுபிடிச்சா நம்ம அது பண்ணலாம். jet ratio வந்து இது 140 இது போட்டுட்டு ஒரு 87 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு jet ratio கிடைக்கும். this is the jet ratio. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெல்டாமியில் இருக்கிற ப்ராப்ளத்தோட எல்லா ஃபார்முலா பார்த்தோம். எல்லா எப்படி அப்ரோச் பண்ண கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.